ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வாழ்க வையகம். முடவாட்டுக்கால் சூப்பை பற்றி கொஞ்சம் நல்லா விரிவாக சொல்லுங்கன்னு பூனத்தில் இருந்து எங்கள் மகன் பேசியிருந்தார். இதுக்காக சொல்கிறேன். முடவாட்டுக்கால் சூப்பு கால் வலிகளுக்காக செய்கிறது. முடவாட்டுக்கால், இது பூண்டு, இது இஞ்சி, இது வெங்காயம், பச்சை மிளகா போடுறதில்ல, கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகு, உப்பு, கிராம்பு. சாதா உப்பு எல்லோரும் பயன்படுத்துங்க. உப்பில் தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது. சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற உணவுகளை பயன்படுத்துங்க. சாதா உப்பு பயன்படுத்துங்க. மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி எல்லோரும் அதை பயன்படுத்துங்க. முடவாட்டுக்கால் போட்டுக்கிறோம். இது உடனே இது வலிகளை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, பூண்டு போடுறோம். ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக நான் 10 வருஷமாக கால் வலியை கண்டுக்காதையே நான் விட்டுட்டேன். நான் அது எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 2 வேளை குடித்தேன், உடனே சரியாகவே இல்லை, அது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி இல்லை, நம்ம எவ்வளோ ஆண்டுகளாக அதை வளர்க்க விட்டுருக்குறோம். எவ்வளோ ஆண்டுகளாக அதை நம்ம வளர்த்துட்டோம். நம்ம படிப்படியாக சொல்கிறாங்க 2 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இதை அரைச்சிட்டோம். இதை இப்போ சட்டியில் ஊற்றியாச்சு. இது மாதிரி 3 அல்லது 4 மடங்கு தண்ணியை ஊற்றி எந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு 4 டைம் தண்ணி ஊற்றி அது கொதிக்க விட்டுருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி. சும்மா 2 சொட்டு தேங்காய் ஊற்றி கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சமாக போட்டு சூப்பை ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். எவ்வளோ அதிகமான நாட்கள் உங்களுக்கு வருடங்கள் பிரச்சனையாக இருக்கும். நல்லா எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 10 இயர்ஸாக கிட்ட பிரச்சனை வலி இருந்துச்சு. நான் அது ஹாஸ்பிட்டல்லையோ டாக்டர்கிட்டையோ எங்கேயுமே போகவே இல்லை. இல்லை, ஒரு 2 months ரெகுலராக டெய்லி எடுத்துக்கோங்க. காலையிலையோ மாலையிலையோ ஒரு 7 நேரத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் அப்படி மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு வாரம் சாப்பிடும்போது அந்த நடக்க முடியாமல் இருந்த கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இதில் நல்லா கால்சியம் இருக்குது. கால் வலிக்காக இன்னும் கேழ்வரகு, கம்பு, சோளம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கு கால்சியம் கிடைக்கும் போது நமக்கு கால் வலிகள் இன்னும் குறையும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.